எங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆக்டிவிட்டியில் அடுத்த செயல்முறையாக அமைவது ஒரு கெஸ்ஸிங் கேம். கேம்ஸ் ரூம் என்று நாங்கள் இதனை சொல்வோம். அதாவது நீங்கள் ஏதோ ஒரு பொருளை அல்லது ஒரு நபரை மனதில் நினைத்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு உங்கள் குழுவிலே இருக்கிறவர்களிடம் அதை குறித்த கேள்விகளை கேட்குமாறு நீங்கள் தூண்ட வேண்டும். அவர்கள் தங்கள் கேள்விகளின் மூலம் நீங்கள் மனதில் நிலைத்திருக்கின்ற அந்த பொருளை அல்லது நபரை அவர்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இது ஒரு வினோதமான ஒரு போட்டி. உங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமாகவும் கலகலப்பாகவும் செய்யக்கூடிய ஒரு விளையாட்டு செயல்முறையாகும். இங்கே நாங்கள் அதற்கான ஒரு உதாரணத்தை காட்டியிருக்கிறோம். அதனை பின்தொடர்ந்து அதனை பின்பற்றி இதற்கு ஏற்றாற்போல உங்களுடைய சொந்த உரைநடையை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் குழுவிலே இருக்கிற அங்கத்தினர்களோடு சேர்ந்து இந்த விளையாட்டை நீங்கள் விளையாட வேண்டும். அதுதான் உங்களுக்கான அடுத்த செயல்முறை. நீங்கள் அதனை இவ்வாறு தொடங்கலாம். Okay, good evening everyone. Today I'm going to play an interesting game with you. உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த மாலை வணக்கம் என்று நான் இங்கே சொல்லியிருக்கிறேன். நீங்கள் விளையாடுகின்ற அந்த நேரத்தில் என்ன பொழுதாக இருக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய வணக்கம் அமையட்டும். மத்தியானமாக இருந்தால் குட் ஆஃப்டர்நூன், காலை நேரமாக இருந்தால் குட் மார்னிங், அல்லது மாலை நேரமாக இருந்தால் குட் ஈவினிங் என்று நீங்கள் ஆரம்பிக்கலாம். Today I'm going to play an interesting game with you. இன்று நான் உங்களோடு ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டை விளையாடப் போகிறேன். அத்துடன் நீங்கள் கேட்கலாம், do you like it? உங்களுக்கு அது விருப்பமா என்று நீங்கள் கேட்கலாம். அதற்கு குழுவில் இருப்பவர்கள் yes we are, ஆமாம் நாங்கள் மிகவும் ஆர்வமாக இருக்கிறோம் என்று பதிலளிக்கலாம். உடனே அந்த விளையாட்டை செய்ய போபவர் ஓகே then let me explain the game. சரி, அப்படி என்றால் நான் உங்களுக்கு அந்த விளையாட்டை விளங்கப்படுத்த போகின்றேன். First of all, I will keep something in my mind. முதலாவதாக நான் ஏதோ ஒரு பொருளை என்னுடைய மனதிலே நினைத்து கொள்வேன். After that, you can ask me a lot of questions. அதற்கு பிறகு நீங்கள் அது குறித்து பலதரப்பட்ட கேள்விகளை என்னிடம் கேட்கலாம். And you have to guess by asking questions. அதோடு நீங்கள் கேட்கின்ற கேள்விகளை வைத்து என்னுடைய மனதில் நான் என்ன நினைத்திருக்கிறேன் என்பதை நீங்கள் கெஸ் பண்ண வேண்டும் அல்லது அனுமானிக்க வேண்டும். If you can guess it correctly, you will be the winner. உங்களுக்கு நான் மனதில் என்ன நினைத்திருக்கிறேன் என்பதை சரியாக அனுமானிக்க முடிந்தால் நீங்கள் தான் இந்த போட்டியின் வெற்றியாளர். So, now I'm ready. You can ask me questions. ஓகே, நான் இப்போது ரெடியாக இருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் என்று அந்த விளையாட்டை விளையாடப் போகிறவர் தன்னுடைய அறிமுகத்தை அந்த குழுவில் இருக்கிறவர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். இவ்வாறு ஒரு அறிமுகத்தை கொடுத்ததுக்கு பிறகு நீங்கள் விளையாட்டுக்குள் செல்லலாம். நீங்கள் அந்த விளையாட்டை இவ்வாறாக தொடங்கலாம். இங்கே நான் ஒரு முன்னுதாரணத்தோடு விளங்கப்படுத்த போகிறேன். குட் ஈவினிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். டுடே ஐம் கோயிங் டு பிளே an interesting game with you. இன்று நான் உங்களோடு ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டை விளையாடப் போகிறேன். First of all, let me explain the game. எல்லாத்துக்கும் முதலாக நான் இந்த விளையாட்டை பற்றி உங்களுக்கு தெளிவுபடுத்த போகிறேன். Now, I'll keep something in my mind. இப்போது நான் ஏதோ ஒரு பொருளை என்னுடைய மனதில் நினைத்து கொள்ளப் போகிறேன். It might be a car or a table or a book or anything. அது ஒரு காராக இருக்கலாம், ஒரு மேசையாக இருக்கலாம், அல்லது ஒரு புத்தகமாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதோ ஒரு பொருளாக கூட இருக்கலாம். Next,
யூ மஸ்ட் ட்ரை டு கெஸ் இட். அடுத்ததாக நீங்கள் அந்த பொருளை அனுமானிக்க வேண்டும் அல்லது கண்டுபிடிக்க வேண்டும். யூ கேன் ஆஸ்க் மீ எனி questions. நீங்கள் என்ன கேள்வி வேண்டுமானாலும் என்னை கேட்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போது நாங்கள் ஆரம்பிப்போம். ஐம் ரெடி நவ். நான் ஆயத்தமாக இருக்கிறேன். இப்போது முதலாவது கேள்வி எப்படி அமைந்திருக்கிறது என்று பார்ப்போம். குழுவில் இருக்கிறவர்கள் உடனே தங்களுடைய கேள்விகளை கேட்க ஆரம்பிக்க வேண்டும். இங்கே கொடுக்கப்பட்டுள்ளதை கவனிப்போம். முதலாவது, இஸ் இட் அ கைண்ட் ஆஃப் ஃபுட்? அதாவது இது ஏதோ ஒரு வகை உணவா? ஆம் என்றால் எஸ் இட் இஸ் எனவும், இல்லை என்றால் நோ இட் இஸ்ன்ட் என்றும் அந்த விளையாட்டை விளையாடுபவர் பதிலளிக்க வேண்டும். ரெண்டாவது கேள்வி, இஸ் இட் அ டூல்? அது ஒரு ஆயுதமா? எஸ் இட் இஸ். ஆம் என்றால் எஸ் இட் இஸ், இல்லை என்றால் நோ இட் இஸ்ன்ட் என்று நீங்கள் பதிலளிக்க வேண்டும். இல்லை, அது இல்லை. மூன்றாவது கேள்வியாக, இஸ் இட் சம்திங் எடிபிள்? அது சாப்பிடக்கூடிய பொருளா? எடிபிள் என்றால் சாப்பிடக்கூடிய பொருள். ஆம் என்றால் எஸ் இட் இஸ், இல்லை என்றால் நோ இட் இஸ்ன்ட் என்று நீங்கள் பதிலளிக்க வேண்டும். நான்காவது கேள்வி, இஸ் இட் சம்திங் போர்ட்டபிள்? அது செல்லக்கூடிய ஒரு பொருளா? தூக்கி கொண்டு செல்லக்கூடிய ஒரு பொருளா? ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. இஸ் இட் சம்திங் tangible? அது தொட்டு பார்க்கக்கூடிய ஒரு பொருளா? அடுத்த கேள்வியாக, இஸ் இட் சம்திங் ஃப்ளெக்சிபிள்? அது வளையக்கூடியதா? அடுத்த கேள்வி, இஸ் இட் சம்திங் டியூரபிள்? அது ஏதோ ஒரு ரொம்ப காலத்துக்கு மிகுந்த நீண்ட காலமாக பாவிக்கக்கூடிய ஒரு பொருளா? எட்டாவது கேள்வி, இஸ் இட் சம்திங் மூவபிள்? அது நகர்த்தக்கூடிய ஒரு பொருளா? ஒன்பதாவது கேள்வி, இஸ் இட் சம்திங் எக்ஸ்ட்ராடினரி? அது ஏதாவது இயற்கைக்கு முரணானதா அல்லது வேறு ஏதாவது சக்திகள் கொண்டதா? பத்தாவது கேள்வி, இஸ் இட் சம்திங் அன்யூஷுவல்? அது ஏதாவது வழமைக்கு மாறான ஒரு பொருளா? இஸ் இட் அ வெஹிக்கிள்? அது ஒரு வாகனமா? வாட் இஸ் த கலர் ஆஃப் இட்? அதன் நிறம் என்ன? அந்த பொருளுடைய நிறம் என்ன என்று அவர்கள் கேட்டால் நீங்கள் கீழே கண்டுள்ளவாறு பதில்களை கூறலாம். நீல நிறமாக இருந்தால் ப்ளூ, பச்சை நிறமாக இருந்தால் நீங்கள் க்ரீன் என்று கூறலாம். மஞ்சள் நிறமான பொருளாக இருந்தால் yellow என்று கூறலாம். அல்லது நீங்கள் இப்படியும் கூறலாம், there is no particular color in it is in various colors. There is no particular color. It is in various colors. I cannot tell you exactly. There is no particular color. It is in various colors. I cannot tell you exactly. அதுக்கு குறிப்பிட்டு சொல்லும் அளவுக்கு ஏதும் ஒரு நிறமும் அதற்கு இல்லை. அது நிறைய நிறங்களில் காணப்படும். சரியாக இதுதான் அதனுடைய நிறம் என்று என்னால் மிக சரியாக சொல்ல முடியவில்லை. வாட் இஸ் த ஷேப்? அதனுடைய வடிவம் எப்படி இருக்கும் என்று குழுவில் இருப்பவர்கள் கேட்கும் பொழுது அந்த விளையாட்டை விளையாடுபவர் இப்படி கூறலாம், ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள் என்றால் முக்கோண வடிவமாக இருந்தால் நீங்கள் ட்ரையாங்கிள் என்று சொல்லலாம். செவ்வக வடிவமாக இருந்தால் நீங்கள் ரெக்டாங்கிள் என்று சொல்லலாம். சதுர வடிவமாக இருந்தால் நீங்கள் ஸ்கொயர் என்று சொல்லலாம். அல்லது உருளை வடிவமாக இருந்தால் நீங்கள் சிலிண்டர் என்று அழைக்கலாம். இட் இஸ் இன் வேரியஸ் ஷேப்ஸ். அது பலதரப்பட்ட வடிவமைப்புகளில் காணப்படும். ஐ கேன் நாட் டெல் யூ எக்ஸாக்ட்லி. சரியாக அல்லது மிகச்சரியாக என்னால் கூற முடியவில்லை. அடுத்ததாக நீங்கள் இஸ் இட் சம்திங் அவைலபிள் இன் த மார்க்கெட்? அது சந்தையில் விற்கப்படுகின்ற ஒரு பொருளா என்று கேட்கலாம். 15வது கேள்வியாக ஹூ யூசஸ் இட்? அதை யார் பாவிப்பார்கள் என்று கேட்கலாம். 16வது கேள்வி வேர் கேன் வி see இட்? நாங்கள் அதை எங்கே காணலாம் அல்லது அதை எங்கே பார்க்கலாம் என்று ஒரு கேள்வியை நீங்கள் எழுப்ப வேண்டும். உடனே அந்த விளையாட்டை செய்பவர் இந்த டெம்பிள், கோவிலில் என்றால் இந்த டெம்பிள்,
சந்தையில் என்றால் இந்த ஃபேர், வீட்டில் இருக்கின்ற வரவேற்பறையிலாக இருந்தால் இந்த லிவிங் ரூம், வீட்டு சமையலறையாக இருந்தால் இந்த கிச்சன், வீட்டு தோட்டமாக இருந்தால் இந்த கார்டன், நகரத்தின் உள்ளாக இருந்தால் இந்த சிட்டி. இவ்வாறான பதில்களை அந்த குழுவில் இருப்பவர்களிடம் இந்த விளையாட்டை விளையாடுபவர் பகிர்ந்து கொள்வார். அடுத்ததாக நீங்கள் கேட்கலாம், இஸ் இட் லிக்விட் ஆர் சாலிட்? அது ஒரு திரவமா அல்லது ஒரு திண்மமா? லிக்விட் என்றால் திரவம், சாலிட் என்றால் திண்மம். அடுத்த கேள்வியாக, இஸ் இட் சாஃப்ட் ஆர் ரஃப்? அது மென்மையானதா அல்லது கரடு முரடானதா? அடுத்த கேள்வி, இஸ் இட் பிக் ஆர் ஸ்மால்? அது பெரியதா அல்லது சிறியதா? 20வது கேள்வி, இஸ் இட் சீப் ஆர் எக்ஸ்பென்சிவ்? அது விலை மலிந்ததா அல்லது விலை கூடியதா? 21வது கேள்வி, இஸ் இட் சம்திங் நேச்சுரல் ஆர் ஆர்டிஃபிஷியல்? அது இயற்கையான ஒரு பொருளா அல்லது செயற்கையாக செய்யப்பட்ட ஒரு பொருளா? வாட் இஸ் இட் மேட் ஆஃப்? அது எதனால் செய்யப்பட்டது என்னும் பொழுது நீங்கள் விடையாக இட் இஸ் மேட் ஆஃப் அயன், இரும்பில் செய்யப்பட்ட ஒரு பொருளாக இருந்தால் இட் இஸ் மேட் ஆஃப் அயன் என்று சொல்லலாம். மரத்திலாக செய்யப்பட்டிருந்தால் இட் இஸ் மேட் ஆஃப் வுட் என்று நீங்கள் சொல்லலாம். அல்லது இட் இஸ் மேட் ஆஃப் பிளாஸ்டிக் என்று சொல்லலாம். இட் இஸ் மேட் ஆஃப் கோல்டு என்று சொல்லலாம். இப்படி ஏதேனும் ஒரு பொருள் செய்வதற்கு தேவையான மூலப்பொருட்களை பற்றி நீங்கள் இங்கே குறிப்பிட வேண்டும். இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஃப்ரூட். அது ஒரு வகை பழமா? அடுத்த கேள்வியாக, இஸ் இட் அ கைண்ட் ஆஃப் வெஜிடபிள்? அது ஒரு மரக்கறியா? இஸ் இட் அ கிச்சன் எக்யூப்மெண்ட்? அது ஒரு சமையலறை உபகரணமா? இஸ் இட் அ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்? அது ஒரு இசை வாத்திய கருவியா? இஸ் இட் அ கைண்ட் ஆஃப் ஃபர்னிச்சர்? அது ஒரு தளப்பாட வகையை சேர்ந்ததா? இஸ் இட் அன் எலக்ட்ரானிக் ஐட்டம்? அது ஒரு இலத்திரனியல் உபகரணமா? இஸ் இட் அ கைண்ட் ஆஃப் ஸ்டேஷனரி? அது ஒரு எழுதுவினை பொருளா? இஸ் இட் அ வெஹிக்கிள்? அது ஒரு வாகனமா? இஸ் இட் அ பில்டிங்? அது ஒரு கட்டிடமா? என்று 20 தொடக்கம் 25 வரையிலான கேள்விகளையாவது ஏறக்குறைய நீங்கள் கேட்க வேண்டும். கேட்பதற்கு உங்கள் குழுவில் இருப்பவர்களை தூண்ட வேண்டும். இவ்வாறு கேள்விகளை கேட்டு அதனை கொண்டு அந்த மற்ற நபர் மனதில் நினைத்திருக்கின்ற அந்த பொருளை கண்டுபிடிக்க வேண்டும். மிகவும் சுவாரஸ்யமான முறையில் நீங்கள் இந்த விளையாட்டை உங்களுடைய குழுவில் இருக்கிறவர்களோடு சேர்ந்து விளையாடலாம். இங்கே நான் குறிப்பிட்ட இந்த உதாரணத்தை ஒரு முன்னுதாரணமாக மட்டும் எடுத்துக்கொண்டு உங்களுடைய சொந்த உரைநடையில் உங்கள் சொந்த சொற்களை பயன்படுத்தி இந்த விளையாட்டினை நீங்கள் விளையாடி எங்களுக்கு உங்களுடைய ஆங்கில அறிவை மேம்படுத்தி காட்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. நன்றி.